இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பற்றி தான். அது வேறு ஒன்றும் இல்லை, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்ம வந்து எல்லாருமே எஃப்டியில் போகிற நம்ம எஸ்ஐபியில் வந்து போடுறதில்ல. ஆனால் இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ தான். பட் என்னென்னா அது வந்து இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டு வருது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் எஃப்டி போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 8% அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுவும் பணம் வந்து காம்பவுண்ட் ஆகாது. பட் நீங்கள் எஸ்ஐபி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் 12% கிடைக்கும். அதை நீங்கள் டாப் வந்து ஒரு 20 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது வந்து ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கொடுத்ததெல்லாம் இருக்குது. நம்ம ரொம்ப கொடுத்ததெல்லாம் எடுக்க வேணாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரோ ஆப்பில் தான் இருக்கும். அங்கே வந்து மாதம் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து 5000 வந்து 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு 15 இயருக்கு போட்டார் அப்படின்னா 9 லேக் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். எஸ்டிமேட் வந்து 16 லட்சம் அந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வருஷம் ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் அதிகமாகும். பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் அதிகமாக 25 வருஷம் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் தான் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து 80 லட்சம் இருக்கும். 30 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 18 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, 1.5 கோடி வளர்ந்துருக்கும். அதே 35 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 லட்சம் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா